நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க. மேபி யாராவது ரொம்ப கோவமா இருக்காங்க, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சம்படி இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் யூ. அதில் நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்களோட தாட் ப்ராசஸ். மேபி உங்களோட ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்க கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்கள் மேலே சில விஷயங்களை திணிக்க பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் பாவையிலே மோஸ்ட்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த 24 மணி நேரத்தில் நடக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா, இட்ஸ் லைக் பேசி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட பார்வையாலே சில செயல்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. அடுத்தது வந்து அதனால் அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து இந்த 24 மணி நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டேக் அ பிரேக், பாஸ். அதுதான் இங்கே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு வந்து பிரேக் எடுத்துடணும். எங்கன்னா தலைமறைவாயிருங்க. இட்ஸ் லைக் டிஸ்அப்பியர். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து அதே எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த எனர்ஜி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து பாதிக்கும். அது அவங்களோட பிரச்சனை. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி அவங்களால முடியல, தோற்று போனாங்க அப்படின்னா, அது தோல்வியை ஜீரணிக்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது யாராக வேணா இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்காதீங்க, சூழ்நிலையை விட்டு வெளியில் வந்துடுங்க. இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்காதீங்கிறதா மெயின் விஷயம் இங்கே. அடுத்தது வந்து வெளியில் வந்துட்டு திரும்ப வந்து நீங்கள் போகும்போது அதே சுச்சுவேஷன் அங்கே அப்படியே இருக்க மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தலை வணங்க வேண்டாம் அப்படின்னு பிரபஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அதாவது மலை ஆடு, அது எவ்வளோ உயரம் போனாலும் அதுக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது. பயப்படாமல் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது. ஸோ யாராவது உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதை கேட்காதீங்க. அதுக்காக தலை வணங்க வேண்டாம். உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். தலை வணங்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை தொடாமையே போயிடும். ஸோ பிரபஞ்சம் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடியே சொல்ல விரும்புகிறாங்க. இது வந்து பிரபஞ்சம் கொடுக்குற டெஸ்ட்டு தான். டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பேப்பரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் யூ நீட் டு காப்பி தட். இங்கே பாருங்கள், இந்த புது ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். கிளாரிட்டி, டிவைன் இன்டர்வென்ஷன், இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிளாரிட்டி. இதெல்லாம் நடக்கும், பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண. இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வறண்டு போச்சு உங்கள் வாழ்க்கை. பசுமையே இல்லை, ரொம்ப சந்தோஷம் இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் தேடணும்னு நினைக்கிறீங்க. மேபி காதலாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம். உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட், உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த வறண்ட இடத்த விட்டுட்டு நீங்கள் வெறும் காலில் தான் போகிறீங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ரிஸ்க்கு ஓரளவுக்கு எடுக்க போகிறீங்க. ஆனால் இந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிஸ்க். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் இந்த சிச்சுவேஷனுக்கு மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் நடந்ததுனாவே இது உங்களுக்கு ஒரு சைன். இந்த டைம் நீ வந்து வெளியில் வந்து உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பி அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. புது ஆரம்பம் நான் சொல்லலை. திஸ் இஸ் நியூ பிகினிங். ஸ்டெபிலிட்டி, நீங்கள் வந்து பெருசாக சாதிக்க போகிறீங்க. இப்போ வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் செருப்பு இல்லாமல் போகிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். மேபி உங்களோட கிரேட்லேருந்து கீழே வர மாதிரி இருக்கலாம். இல்லை பண்ணிகிட்ருக்க வேலையிலேருந்து இன்கம் கம்மியாகலாம். பட் நீங்கள் அதனால் கீழே போக போகிறது இல்லை. இது லைக் சின்ன சர்க்கிள் தான். இது வந்து திரும்ப மேலே போகிறதுக்கு தான். 2 படி கீழே நீங்கள் வர்றது 10 படி மேலே போகிறதுக்கு தான். ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இந்த பர்சன் வந்து சப்ரெஸ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீங்கள் செய்கிறதுக்கான தருணம். அடுத்தது எதை ஃபீட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களோட கெட்ட எண்ணம், அதாவது பயம், இட்ஸ் லைக் இன்செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட சந்தோஷம், குட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் வைப், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹை வைப்பில் இருக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் அப்செட் ஆனீங்க உடனே போய் வந்து லோ வைப்ரேஷனல் திங்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பிரபஞ்சம் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் ஹை வைப்பில் இருக்கணும். ஸோ ஹை வைப்பில் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மனமும் சேர்ந்து ஸ்பிரிட்டோடு சேர்ந்து பாடியும் ரொம்ப க்ளீனாக கிளென்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டோட்டலாக ஹை வைப்பில் இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிளியராக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி கிடைக்கும். ஸோ இடையில தடுமாறினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் தடுமாறும். இட்ஸ் லைக் அ டெஸ்ட்டு தான்.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துணிவோடு அங்கே போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி இருக்கும். அந்த துணிவு இடையில வந்து திசை மாறாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியில் போகிறது, ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த கேரக்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃப்யூச்சர், நியூ பிகினிங். பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய புது ஆரம்பத்தை உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கையே கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இட்ஸ் லைக் அ மேஜிக் ப்ரஷ். நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஸோ அதனால தான் முன்னாடி இவ்வளோ பூடகம் பிரபஞ்சம் போடுறது. ஸோ நீங்கள் இங்கே கெட்டதுக்கு ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் ப்ரஷ் காணாமல் போயிடும். இதில் இருக்க மேஜிக் வந்து ஒழிஞ்சு போயிடும். இட்ஸ் லைக் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னா இல்லாமல் போயிடும். குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, பவுண்ட்ரி. உங்கள் பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட தில்முள்ளு பண்ண நினச்சாங்க, அவங்க தலையெல்லாம் பின்னாடி நிற்கிது. ஸோ சப்போஸ் நீங்கள் பார்க்குறது ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னா உங்களை வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணாங்க, மாஸ்குலின் இல்லாமல், அதாவது டிவைன் மாஸ்குலின் இல்லாமல் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட ட்ரை பண்ணலாம். மாஸ்குலினுக்கு இது பொருந்தும். ஃபெமினை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி ட்ராமாலாம் நடக்கும். இல்லைனா உங்களை பற்றி ஃபெமினிக்கிட்ட போய் தப்பாக பேசுறது, கையில் இருக்க கத்தியை யூஸ் பண்ணுறதுக்கான தருணம் அது கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போய் பேசுகிற பீப்புளை உங்கள் வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணி தூக்கி போடணும். அது ரொம்ப அவசியம். இது எங்கே லீட் பண்ண போகுது? மேரேஜ். ஸோ நீங்கள் உங்கள் பவுண்ட்ரியை பக்காவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா யூனியன் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அது மேஸ்குலினுக்கும் பொருந்தும், ஃபெமினினுக்கும் பொருந்தும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி தான் இருக்கும், கெட்டவங்களை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு. பட் உங்களுக்கு தான் இங்கே அப்பர் கிரவுண்ட் இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் வந்து முன்னாடி இவ்வளோ பூடகம் போட்டது. இது வந்து கெரியர் வெற்றி. இங்கே பாருங்கள், ஃபீனிக்ஸ் ரைசிங். இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆஷஸ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கரியர் முடிஞ்சு போச்சுன்னு கும்மாளம் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அழகாக அதே கரியை தூக்கி மூஞ்சியில் பூசிட்டு மேலே வர போகிறீங்க. ஸோ இட்ஸ் லைக் டிட்டர்மினேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த புது ஆரம்பம் பிரபஞ்சம் வந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கொடுக்குற பரிசு. அந்த பரிசை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பரிசுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இல்லை கிஃப்ட் இருந்தது அப்படி உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது அசியூம் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கே தான் அப்படின்னிங்கன்னா கொடுத்த கையே எடுத்துக்கும். பிரபஞ்சம் வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால தான் இங்கே மேஜிக் ப்ரஷ். இந்த ஃபயர், இந்த பேஷன், இந்த ஃபயர் வந்து ஒழுக்கத்தையும் பற்றி தான் பேசும். சீதா பார்த்திங்க அப்படின்னா ஃபயரில் தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து ஒரு டெஸ்ட். இந்த பரீட்சை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும். கெரியர் இருக்குது, கல்யாணம் இருக்குது, அருமையான அழகான காதல் வாழ்க்கை இருக்குது. உங்களை யாரும் அழிக்க முடியாது. யூ ஆர் லைக் ஃபீனிக்ஸ். உங்களை அழிக்க முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். அந்த முயற்சியிலேருந்து தான் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. ஸோ இதுக்கு என்ன தேவை? டிட்டர்மினேஷன், இன்டெக்ரிட்டி, ஒழுக்கம். நம்ம தமிழ் அழகாக சொல்லுவாங்க நிறைய வார்த்தை. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை ஃபுல்லாக எதில் போடணும்? உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியமாக. அடுத்தது வந்து நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பவுண்ட்ரி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்கள் காதல், கல்யாணம், யூ ஆர் த ஸ்டார். நீங்கள் போகிற இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறது மாஸ்குலினாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற பெண் இல்லைனா உங்கள் கூட இருக்கவங்க தான் உங்களோட கைடிங் ஸ்டார். அவங்க வந்து சைக்கிக் ஆரக்கிள். ஸோ இதுதான் முன்னாடி எனர்ஜிலையும் பார்த்தோம், முன்னாடி ரீடிங்லேயும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், காதில் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கைடட் டு டூ தட். காதில் போய் சொல்லுங்கள். நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் கைடட், யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்கள் ஆன்சஸ்டரோட வாழ்த்துக்களோடு தான் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் ஃபேமிலி ட்ராமாலாம் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் உங்கள் பக்கம்தான். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைனா உங்களை கண்ட்ரோல் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆன்சஸ்டர் கூட்டமே உங்கள் கூட இருக்குது. ஸோ தே ஆர் சப்போர்ட்டிங் யூ, சப்போர்ட்டிங் யுவர் லவ். உங்களோட புது ஆரம்பம் இந்த கரியர்லே ஆகட்டும், புது வெஞ்சர், க்ரியேட்டிவ் வெஞ்சர் எதுவாக இருந்தாலும் சரி. மேலேருந்து ரொம்ப கோரஸாக கத்திட்டு இருக்காங்க, கமான் பாய், கமான் கேர்ள் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிசன் டு தேர் வாய்ஸ். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க பேசுறது கூட உங்களுக்கு கேட்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை கைட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு அவங்க இருக்காங்கங்கிறது எனர்ஜெட்டிக்கலாக ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கூட. அகங்காரம் மட்டும் எப்பயுமே வேண்டாம். நாங்கிற அகந்தை வந்ததுன்னா அழிஞ்சிருவீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிரபஞ்சம் சொல்லுது, எவ்வளோக்கு எவ்வளோ கிரவுண்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றி வரும். வெற்றி வந்தது அப்படின்னா கீழே போங்க, மேலே போகாதீங்க. அகங்காரத்தில் நீங்கள் ப்ராஸ்பரிட்டியில் மேலே போங்க, யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. அகங்காரத்தை எப்போவுமே செக்கில் வச்சுக்கோங்க. கிரவுண்டடாக இருங்க. காசு வந்துட்டால் நம்மளுக்கு வந்து கொம்பு முளைக்கணும்னு அவசியம் இல்லை. அது பிரபஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் வந்தால் இப்படி பண்ணு. ஸோ லைக் டோட்டல் பேக்கேஜே உங்களுக்கு கொடுத்துறாங்க இந்த ஒரு 9-10 மினிட்ஸில். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர்.
திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். ஜெய் சாரம், காட் bless யூ.